வணக்கம் மக்களே, இன்னைக்கு கைமணத்தில் நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு அருமையான லொக்கேஷனுக்கு நம்ம வந்து சேர்ந்தாச்சு. எந்த லொக்கேஷன் தானே பார்க்குறீங்க? இந்த லொக்கேஷன் சொன்னால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஆஃப்ரிக்காவில் இருக்கோம். நம்ம ஆஃப்ரிக்காவில் வந்து லேண்ட் ஆகிறதுக்குள்ளே எங்களுக்கு நிறைய பிரச்சனை, ஏர்போர்ட்டில் ஆல்ரெடி நிறைய இஷ்யூஸ்லாம் இருந்தது. எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணி உங்களுக்காக இந்த மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷனில் செட்டில் டவுன் ஆகிருக்கோம். உங்கள் மைண்ட் வாஷ் வெளியில் எனக்கே கேட்குது, திட்டாதீங்க. ஸோ அந்த மாதிரி ஆம்பியன்ஸ் பார்த்தோன்னே இருந்ததுனால அந்த ஃபீல்டில் பேசிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. நாம் இந்த மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷனில் சென்னைக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல தான் இருக்கோம். ஆனால் நம்ம பண்ண போகிற டிஷ் பயங்கரமான டிஷ். இந்த டிஷ்ஷை வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றது தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க செய்யலாம். நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாமே செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டிஷ் செய்ய போகிறோம். என்ன டிஷ்ஷுன்னு பார்க்குறீங்களா? சிக்கன் சேர்வா, அது கூட அருமையான சிக்கன் தோசை. ஃபஸ்ட்டு சேர்வா செய்ய போகிறோம். சேர்வாவில் இருக்க சிக்கனே எடுத்து தான் நம்ம தோசை பண்ண போகிறோம். சிக்கன் சேர்வாக்கு நிறைய ரெசிபி நீங்கள் பார்க்க முடியும். நாம் பண்ண போகிற சேர்வா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீட் ஸ்டைலில் செய்கிற சேம் ரெசிபி தான். தக்காளி அரைச்சி விட்டு பண்ண போகிறோம். வாங்க செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் அதை நல்லா நம்ம கீறி போட்டுக்கலாம். தேங்காய் கீரி போட்டதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கருவேப்பிலை அதை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ வெங்காயத்தை நம்ம பரபரன்னு அரிஞ்சு போட்டுக்க போகிறோம். வாங்க. ஸோ நார்மலாக வந்து உங்ககிட்ட வந்து சின்ன வெங்காயம் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் போட போகிறீங்கன்னா சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வெங்காயம், இந்த மாதிரி ரோட் சைடு இதெல்லாம் வந்து அவ்வளோ டைமிங் இருக்காது. அதனால் அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் தான். அந்த ரெசிபி அதே மெத்தடில் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு அதை காட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் பிடிக்கும், நல்லா அது ஹெல்த்தியாச்சு அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து வதக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு அழகாக வதக்கிட்டு இருக்கோம். இந்த வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நாம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஸ்டேஜில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இதுதான் மேட்டர். ஏன்னா இதுலேருந்து ப்ரௌன் கலர் வரப்போது நம்ம தக்காளி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோன்னா அந்த பியூரே மாதிரி இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய கலரும் சேர்ந்து ஒரு அருமையான சேர்வா கலருக்கு வந்துடும். ஸோ மெயின் இதை வதக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றுறது, இது ரெண்டும் தான் இம்பார்ட்டன்ட். நான் சொல்கிற மசாலாலாம் போட்டிங்கன்னா ஒரு அருமையான சேர்வா அதிரிபுதியாக ரெடி ஆகிடும். நம்ம இந்த இடத்த பார்த்துட்டு செய்கிற அவசரத்தில் இந்த ஹோல் கரம் மசாலா பசங்களை போட மறந்துட்டோம். அவனுங்களை இப்போ போட்டுறோம். ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி இலையை இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த வெங்காயம் அருமையாக ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் சேர்த்த உடனே பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 தக்காளியை மழை அரைச்சி வச்சுருக்கேன். இதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண போகிறோம். அது கூட எதுவுமே நம்ம சேர்க்கல, வெறும் தக்காளி தான். ஸோ அரைச்ச தக்காளியை நம்ம இது கூட சேர்த்தாச்சு. இப்போ இவங்களுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். மெயினாக பார்த்திங்கன்னா மசாலாவில் 2 விஷயம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம காஞ்ச மிளகா, மல்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை பேஸ்ட்டாக அரைச்சி போடுவாங்க. அது வேறு ஒரு டைப். நம்ம இப்போ பண்ண போகிறது பவுடர். ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியும். அதனால் நான் பண்ணுறது ஒரு ஈஸியான மெத்தட். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மிளகாய் தூள். எந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறோமோ அதே அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக சோம்புத்தூள். சோம்புத்தூள் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதே அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு டர்மரிக். சேர்த்ததுக்கப்புறம் குழம்புத்தூள், அப்படி இல்லை உங்ககிட்ட வேறு நார்மலாக வீட்டில் அரைப்போம் இல்லையா, அந்த குழம்புத்தூள் இருந்தாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு, ரொம்ப தேவையில்லை, ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு
இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெப்பர் பவுடர், இவ்வளோதான். வேறு யாரையும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. மீதி பேருக்குலாம் ரெஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கனை இதில் போட போகிறோம். இப்போ சிக்கனை நம்ம இதில் இறக்க போகிறோம். நாம் இறக்குன சிக்கனை நல்லா மசாலாவோட வதக்கிக்கணும். இப்போ சிக்கனை இறக்கியாச்சு. இவங்களை நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து கலக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இது கூட தண்ணியை சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நாம் இது கூட அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அதாவது இந்த கிரேவியை ரொம்ப கெட்டியாக்க போகிற விஷயமே இதுதான். கொஞ்சம் தேங்காய் கூட, கொஞ்சமாக சோம்பை போட்டு, கொஞ்சம் கேஷ்யூ நட்டை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இந்த பேஸ்ட் இருக்கிறதுனால நீங்கள் தண்ணி ஊற்ற பார்த்து பயப்படவே தேவையில்லை. சிக்கன்லேயும் தண்ணி வருமே, நானும் தண்ணி நிறைய சேர்த்துட்டா கிரேவி வந்து தின்ன ஆகிடுமே. நீங்கள் பயப்படாமல் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த சிக்கனுக்கு தேவையான தண்ணியை இதில் சேர்க்க போகிறேன். போதும். ஸோ இந்தளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம 2 விஷயம் பண்ணலாம். இது பிராய்லர் கோழி தான்ன்றதுனால நீங்கள் அப்படியே கூட குக் பண்ணி இது பண்ணலாம். இல்லை சீக்கிரமாக வேணும், உடனே பண்ணணும் நம்ம நினச்சோன்னா அப்படியே இதை மூடி 2 விசில், ரொம்ப அதிகமாக தேவை, 2 விசில் விட்டோன்னா அருமையாக குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட் அதை கூட இறக்கி கொஞ்சம் குக் பண்ணோன்னா அருமையான கிரேவி ரெடி ஆகிடுவார். ஸோ 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட்டு அதில் போட்டுக்கலாம். இப்போ 2வது விசில் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இப்போ ப்ரெஷர் இறங்கிடுச்சு. நாம் வாவ், இப்பயே அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு அருமையாக ரெடி ஆகிட்டா அப்படி. ஸோ இந்த ஸ்டேஜில் பேஸ்ட்டை இறக்கிட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணோன்னா நம்மளோட அருமையான சேர்வா ரெடி ஆகிடும். சேர்வா ரெடி ஆகிடுச்சுன்னா எந்த டிஃபன் கூட, இல்லை உங்களுக்கு எந்த டிஷ் பிடிக்குமோ அந்த டிஷ்ஷு கூட, தோசையாக இருக்கலாம், இட்லியாக இருக்கலாம், இடியாப்பமாக இருக்கலாம், ஆப்பமாக இருக்கலாம், பரோட்டாவாக கூட இருக்கலாம், அப்படி வச்சு நீங்கள் சாப்பிட போகிறீங்க. நான் இன்றைக்கி இந்த சிக்கனை வச்சு ஒரு கறி தோசை செஞ்சு அப்படி தான் சாப்பிட போகிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான தேங்காய் விழுதை ஆட் பண்ண போகிறோம். இதில் தேங்காய் மட்டும் இல்லை, அது கூட கொஞ்சம் சோம்பு, அது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இதை போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இவங்க எல்லாரும் நல்லா சேரணும். சேர்ந்து ஒரே ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கறி தோசை செய்ய ஆரம்பிக்க போகிறோம். இந்த சிக்கன் சேர்வாக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அரைச்சி ஊற்றின இல்லையா தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம தேங்காய், சோம்பு, கேஷ்யூ நட் இதை வச்சு பேஸ்ட் அரைச்சோம்ல, இது 2 தான் அதுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதை சேர்த்துட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் எடுக்கிறோம், அப்படியே போலன்னு அதை எடுத்துட்டு அதை இதே சேர்வால் ஒரு பேனில் போட்டு நல்லா திக்காக ரெடி பண்ணிவிட்டு தோசை ஊற்றி அதுக்கு மேலே இந்த கறியை வச்சு கொஞ்சமாக முட்டையை சேர்த்து கறி தோசை மாதிரி ரெடி பண்ணி இதே சேர்வா அதில் போட்டு சாப்பிட்டோன்னா அப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். செய்ய தானே போகிறேன், பாருங்கள். இப்போ ஃபைனல் டச், நாம் கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தை எடுத்து மல்லிச்சாரல் மாதிரி அப்படியே புழிஞ்சு விட்டுட்டு அப்படியே மல்லி எடுத்து பரன்னு போட்டோன்னா நம்ம கிரேவி ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு தோசைக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம். இப்போ நம்ம கறி தோசைக்கு இதில் இருக்க கறியை முதல்ல எடுக்கிறோம். நல்லா லெக் பீஸாக எடுத்தோன்னா செம்மையாக இருப்பா அப்படி. அதனால் நல்லா ஃப்ளெஷ்ஷாக, அதாவது சதையாக இருக்கிற சிக்கன் எடுத்து இதில் போட்டுக்கிறோம். அடடடடா, இந்த மாதிரி லெக் பீஸ் இருந்தால் மிஸ் பண்ணாமல் போட்டுக்கிறோம். போட்டாச்சு. ஸோ கறி தோசை செய்கிறதுக்கு நம்ம தலைவர் எடுத்து சைடில் வச்சுட்டு இப்போ ஒரு பேன் வைக்க போகிறோம். அந்த கறியை உருவி அதில் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கிரேவியை போட்டு பரன்னு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ இந்த கோழி சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம லெக் பீஸ் இருக்கா அப்படி இல்லையா அவரை வச்சு வெறும் கறியை மட்டும் அப்படியே உருவணும்னா அப்படி வந்துடும். அப்படி இப்போதான் முக்கியமான கட்டம். இவங்களை அப்படியே கொத்துன்னு கொத்து கறி மாதிரி ஆக்கணும். மலை சாரல் மாதிரி நீங்கள் தோசையில் போடுறதுக்கு இவங்க தனித்தனியாக இருந்தால் கரெக்டாக இருப்பாங்க. ஸோ இதை கொத்திக்கிட்டே இருக்க பார்த்து நம்ம பண்ண போகிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக பெப்பர், மிளகுத்தூள். என்னடா இவன் மேஜர் சுந்தரராஜா மாதிரி பேசுகிறேன்னு நீங்கள் கேட்கக்கூடாது, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். கொஞ்சமாக சால்ட் இதை சேர்த்ததுக்கப்புறம் நம்மளோட சேர்வா சேர்க்க போகிறோம். இப்போதான் கொத்த போகிறோம். இப்போ எப்படி அரபிக் குத்து ஃபேமஸாக இருக்கோ அதேமாதிரி நம்மளுக்கு ஒரு குத்து ஃபேமஸாக இருக்குது. அதை பாடினே குத்துவோம். அப்போ தான் நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும். குத்துன்னு குத்தணும் மொத்தணும் பாட்டே அந்த மாதிரி பாடிட்டு இப்போ ப்ரௌன் கலர் ஆகிட்டாம பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா க்ளோஸில் தெரியும். செம்மையாக அப்படியே ப்ரௌன் கலர் மேலே கலர் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரௌன் கலரில் வந்துட்டாங்க பார்த்தீங்களா. இப்போ இவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ இவங்களை எடுத்து சைடில் வச்சுட்டு நாம் தோசைக்கல்ல போட போகிறோம். இப்போ நம்ம தோசையை ஊற்ற போகிறோம். கல்லை நல்லா நம்ம சீசன் பண்ணியாச்சு. எண்ணெய்லாம் ஊற்றி வெங்காயத்தெல்லாம் வச்சு பரன்னு தேய்ச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மாவை ஊற்றினதுக்கப்புறம் முட்டையை கொஞ்சமாக சேவராக போட்டு கலந்துக்க போகிறோம். ஸோ ஒரு முட்டை எடுத்து இப்படி உடைச்சிட்டு இந்த முட்டை கூடயே கொஞ்சம் சேர்வா, இந்த சேர்வா தான் ஸ்டார், அவரை நம்ம அதில் சேர்த்துக்கணும். சேர்வா சேர்த்துக்கிட்டு இந்த முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மிளகு, அது கூட கொஞ்சம் உப்பு, இந்த முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இவங்களை நல்லா நம்ம அடிக்கணும். முட்டையை போட்டாச்சு. இப்போ இதில் கறியை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இந்த தோசைக்கு தேவையான அளவு எண்ணெய் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போட போகிறோம். இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப், இதில் நீங்கள் ஹோல் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஹோல் போட்டு கொஞ்சமாக எண்ணெயை அதுக்கு மேலே நீங்கள் சேர்க்கணும். அப்போ தான் இந்த கறி தோசை நல்லா குக் ஆகும். அப்படி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படி ஸ்லோ ஹீட்டில் தான் குக் ஆகணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் குக்கே பண்ணக்கூடாது. குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடுமே கலர் வந்துடும். ஆனால் தோசை மாவு உள்ளே ராவாக இருக்கும். அதனால் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே மொல்லமாக குக் பண்ணிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு அதையும் நீங்கள் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிட்டு திருப்பி நம்ம திருப்பி போட்டு எடுத்தோன்னா அப்படி தான் இருக்கும் நம்ம கறி தோசை. ஸ்லோவாக வெந்துட்டுருக்கு அப்படி. இப்போ நம்ம இந்த சைடு திருப்பி போட்டோன்னா நம்ம தோசை ரெடி ஆகிடும். இப்போ தலைவரை அப்படி திருப்பி போட போகிறோம். வாவ், பார்த்தீங்களா, சும்மா தகன்னு மின்றால இவர் கூட அந்த சேர்வாயை வச்சு கொஞ்சமாக அப்படியே சிக்கன் பீஸையும் வச்சு சாப்பிட்டோன்னா அப்படி இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு வேறு ஒரு டிஷ்லாம் நீங்கள் சாப்பிட பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கும். வீட்டிலே ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா செம்மையாக இருக்கும்ல. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டேஸ்டிங்.
எத்தனை நாளைக்கு தான் நாமளும் தோசையும் கட்டி சட்னியும் சாம்பாரையும் சாப்பிட்டு ஒரே போராக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு டிஷ் நல்லா சூப்பராக பயங்கரமாக ரெடி பண்ணி அந்த சிக்கன் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம பண்ணோம், சேர்வா. அதுலேருந்து இந்த வெரைட்டிஸ்லாம் எடுத்துடுறோம். அதிலே கொஞ்சம் சேர்வா எடுத்து நம்ம ஒரு கறி தோசை ரெடி பண்ணுறோம். அதே சிக்கனை எடுத்து அது கூட அந்த சேர்வா சேர்த்து அது நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த தோசைக்கு மேலே போட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டிட்டு அது கூட இந்த சேர்வா வச்சு சாப்பிட்டா அப்புறம் உங்களுக்கு வேறு எந்த டிஷ்ஷுமே பிடிக்காது. அந்த மாதிரி தான். ஹோட்டலில் மட்டும் தான் செய்ய முடியுமான்னு கேட்டால் இல்லை, இந்த மாதிரி டிஷ் நம்ம வீட்லேயும் செய்ய முடியும். 2 விஷயந்தான். நீங்கள் இது கூட மாவு அரைக்கிறீங்க இல்லையா, தோசை மாவு இட்லி மாவு நீங்கள் வீட்டில் அரைக்க பார்த்து கட்டியாக கரைச்சி எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். வேறு எதுவும் ரொம்ப ட்ராமாலாம் பண்ண தேவையில்ல. ரொம்ப பேசவும் முடியலனால இந்த டிஷ்ஷை வச்சுக்கிட்டு பேச அடிக்கிறீங்க முடியவே முடியாது. ஸோ அதனால் நம்ம செஞ்ச டிஷ்ஷை அப்படியே கொஞ்சம் எடுத்து இந்த டிஷ்ஷை பார்த்த உடனே உங்களுக்கு பேசவே தோணாது, சாப்பிடணும் தான் தோணும். நீங்கள் என்ன மனசுக்குள்ளே திட்டலாம், இவன் மட்டும் இவ்வளோ சூப்பராக செஞ்சு சாப்பிட்றாடேன்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு இந்த டிஷ்ஷு வேணும்னா ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட முடியும்னா ஏன் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் செய்யணும், இப்படியே சாப்பிட்லாம் இல்லையா? இவங்க 3 பேரையும் ஃபோல்டு பண்ணி லாக் பண்ணி சாப்பிட்டதில் வேறு மாதிரி இருந்தது. போரிங்கான டிஃபன் எவ்வளோ நாளைக்கு தான் சாப்பிடுவீங்க? இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிஃபன் எப்போ தான் செஞ்சு சாப்பிட போகிறீங்க? ரொம்ப ஈஸியான ரெசிப்பியில் இதே டிஷ்ஷை வீட்டில் பண்ண முடியும்னா நீங்கள் செய்யக்கூடாது. இந்த ரெசிபிஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். இதேமாதிரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை பார்க்குறேன். Until then, bye from Chef Saravanan.